சொந்த கட்சியினரை விமர்சிக்கும் நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாஜக மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனனிடம் தமிழிசை சவுந்தரராஜன் புகார் அளித்துள்ளார். மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு முதல் முறையாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் கட்சியின் மையக்குழு கூட்டம் தியாகராய நகரில் உள்ள பாஜக அலுவலகத்தில் நடைபெற்றது. அப்போது பாஜக மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனனிடம் தமிழிசை சவுந்தரராஜன் புகார் அளித்ததாக கூறப்படுகிறது. அதில் பாஜகவைச் சேர்ந்தவர்களே தன்னை விமர்சிப்பதாகவும் சமூக ஊடகங்களில் பாஜக நிர்வாகிகளே ஒருவரை ஒருவர் தாக்கி கருத்து பதிவிடுவதை தடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியதாக தெரிகிறது. சொந்த கட்சியினரையே விமர்சிக்கும் நிர்வாகிகள் மீது பாஜக தலைமை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் கேட்டுக் கொண்டிருப்பதாகவும் பாஜக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. நேர்மறையாக சொன்ன சில கருத்துக்கள் வேண்டுமென்று ஏதோ கட்சிக்கு எதிராக சொன்ன மாதிரியும் தலைவருக்கு சொன்னா எதிராக மாதிரியும் தயவு செய்து நீங்க சொல்லாதீங்க. நான் என்னோட கருத்தை இப்ப எங்க எல்லாத்துக்குமே கருத்து சுதந்திரம் இருக்கு. அதை இப்ப கூட என்னமோ நான் நிர்வாகிகளுக்கு எதிராக கருத்து சொன்ன மாதிரி அப்படிலாம் இல்லை. நான் எல்லாரையும் மதிக்கிறேன். தேர்தல் தோல்வியை தொடர்ந்து சமூக வலைதளங்களில் அண்ணாமலை தமிழிசை ஆதரவாளர்கள் ஒருவரை ஒருவர் விமர்சித்து வந்தனர். அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் செயல்பாட்டுக்கு தமிழிசை சவுந்தரராஜன் பகிரங்க கண்டனம் தெரிவித்திருந்தார். அடுத்த சில நாட்களில் ஆந்திராவில் நடைபெற்ற சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழாவில் தமிழிசையை அழைத்து அமித்ஷா கண்டித்தார். அடுத்த 3 நாட்களில் தமிழிசையை அண்ணாமலை அவருடைய இல்லத்திற்கே சென்று சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த சந்திப்பு மூலம் அண்ணாமலை தமிழிசை ஆதரவாளர்கள் மோதல் முடிந்ததாக கருதப்பட்ட நிலையில் தமிழிசை அளித்துள்ள புகாரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.